சிசிடிவி கேமரா வாங்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. எந்த பிராண்ட் வாங்குறது, என்ன மாடல் வாங்குறதுன்னு சூஸ் பண்றதுல குழப்பமா இருக்கா? இந்த வீடியோல எப்படி ரைட் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்றது, எப்படி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்றதுங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என்னோட பேர் தங்கமணிகண்டன். கம்பெனி நேம் ஆப்லைன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் வீடுகள், அலுவலகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் 1000+ வில்லாஸ் அண்ட் 1000+ கம்பெனி கூட ஒர்க் பண்ண விஷயத்துலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதனால் நல்ல ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறது, எந்த வெண்டாட்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து ரீச் ஆகும். ரைட் பிராண்ட், ரைட் சிசிடிவி சூஸ் பண்றதுக்கு முதல்ல சிசிடிவியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துலாங்களா? சிசிடிவி பொறுத்தளவுக்கு 3 விதமா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி, அண்ட் தென் மானிட்டரிங், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்டுங்க. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்ல சிசிடிவி இருந்தது அப்படின்னா நம்மளால வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் என்ட்ரிஸ், விசிட்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இது நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணக்கூடிய சேஃப்டி இன்சூரன்ஸ். கேமரா டைப் பொறுத்தளவுக்கு இன்டோர் யூசேஜ் அண்ட் தென் அவுட்டோர் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான செக்மெண்ட்ல நம்ம கேமராஸ் வந்து பிரிச்சுப்போம். இதுல பாத்தீங்கன்னா 4G சிம் பேஸ்டு கேமரா, வைஃபை கேமரா, கிளவுட் கேமரா, நீங்க எந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து PTZ கேமரா, அரே கேமரா, ANPR கேமரா, இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட அட்வைசர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போல அடுத்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியது ரெசல்யூஷன் அண்ட் லென்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. லென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.8 mm ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 12 mm வரைக்கும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலுக்கு வந்து 2 MP ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 12 MP வரைக்கும் இந்தியாவில் இருக்குது. அது மேக்ஸிமம் வெல் நோன் பிராண்ட்ஸில் 8 MP தான் 4K வரைக்கும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. வெளிநாடுகள் பொறுத்தளவுக்கு 30 MP வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு எங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து உங்களோட கவரேஜ் ஏரியா எப்படி இருக்குது, எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து லென்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெகாபிக்சல் வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டோரு ஒரு இடத்துல இருக்குது, உங்களோட மெயின் கேட் வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூஷுவல் கேமராஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்காது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, டே மோடில் உங்களுக்கு பக்காவான அவுட்புட் வரும். நைட் விஷனில் 20 மீட்டர் 30 மீட்டருக்கு மேலேயே ரேஞ்சஸ் கிடைக்காது. ஸோ இதுக்கு கஸ்டமைஸான லென்ஸ் இருக்கக்கூடிய மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ செக்யூரிட்டி பொறுத்தளவுக்கு நைட் விஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நைட் விஷனில் 2 விதமான சென்சார்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. IR அண்ட் தென் கலர் வியூன்னு சொல்லக்கூடியது. ஸோ IR அப்படிங்கிறது டே மோடில் ஃபுல் HDயில் கலரில் வரும். நைட் விஷன் வந்து IRங்கிறது இன்ஃப்ராரெட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ கலர் வியூ பொறுத்தளவுக்கு 24/7 உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷனில் வரும். ஸோ இதில் எந்த மாடல் சூஸ் பண்ணுறதுல நீங்கள் தப்பே பண்ணக்கூடாதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா மாடல்லையும் டிஃபால்ட்டாக ஆடியோ வருது. ஸோ நைட்டு கலரில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் ப்ளஸ் ஆடியோ அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் பொறுத்தளவுக்கு 2 and 5 ரெண்டுமே போலாங்க. நல்ல கிளாரிட்டி வேணும், நல்ல அவுட்புட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 5 MP சூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கப், இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஏரியாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன மெகாபிக்சலில் கேமரா சூஸ் பண்ணுறீங்க, என்ன லென்ஸில் சூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ லாங் கவர் ஆகுது, எவ்வளோ வைட் ஆங்கிள் கவர் ஆகுது, இது எல்லாமே வச்சு ஒரு அப்ராக்சிமேட்லான ஒரு ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்க முடியுமோ ஒழிஞ்சு எக்ஸாக்டான டேஸ் வந்து யாருனாலையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 TB ஒரு 2 MP உங்களோட இடத்துக்கு வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க ஒரு 4 கேமராஸ் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லியோ ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வரும். சிசிடிவி பொறுத்தளவுக்கு AV அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன AV ஹார்ட் டிஸ்க்னு பார்க்குறீங்களா? AV ஹார்ட் டிஸ்க்னா ஒன்றும் இல்லைங்க, சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் நீங்கள் என்னதான் IT எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 16 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு மினிமல் பிரேக்கப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சிஸ்டம் அதாவது ஷட் டவுன் பண்ணி வைப்பீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேமு, கேச்சிங் பவர் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து அப்படி கிடையாதுங்க. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசிடிவி சிஸ்டமில் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா
சிஸ்டம் டெட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ரேமு கேச்சிங் பவரும் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லக்கூடிய ஏவி ஹார்ட் டிஸ்க்குங்க. ரெக்கார்டிங் பொறுத்தளவுக்கு 2 விதமான ரெக்கார்டிங் வந்து மக்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் ஆனால் மட்டும் ரெக்கார்டிங் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து 24/7 ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ இது ரெண்டில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/7 ரெக்கார்ட் ஆகிறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சென்சார்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லேயும் எல்லா இதுவுமே பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் நம்ம 24/7 ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதாவது கான்ஃபிகரேஷன். அதுபோல் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமில் ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே ஏவி ஹார்ட் டிஸ்கில் வந்துடும். அது என்னங்க ரீட் அண்ட் ரைட்டுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் பொறுத்து ஒரு 20 நாள் 25 நாள் பேக்கப் வருது அப்படின்னா 25 நாள் கழிச்சு 26வது நாள் வர்றப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து டெலீட் ஆகும். 27th டே போகிறப்ப செகண்ட் டே டெலீட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக எப்பவுமே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தேவையான 20 நாளுக்கு உண்டான பேக்கப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பழைய டேட்டாஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ரெக்கமெண்டும் கூட. மொபைல் ஆக்சஸ், ரிமோட் ஆக்சஸ் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் எப்பவுமே உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். விச் மீன்ஸ் நான் வீட்லேயே தான் இருப்பேன், நான் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், வெளியே போக மாட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மானிட்டர் டிவிஸ்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங், ரெக்கார்டிங், பிளேபேக் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் அதை தாண்டி என்னோட ப்ரெசன்ஸ் வீட்டில் இருக்காதுங்க, ஆஃபீஸில் இருக்க மாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன் மேக்ஸிமம் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் ரிமோட் ஆக்சன்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணி ஃபோன் ஆக்சஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துக்க முடியும். பிராண்ட் வாரண்டி சர்வீஸ் சூஸ் பண்ணுறதுல 1995 2000 இருந்த எலக்ட்ரானிக்ஸோட குவாலிட்டி இப்பவும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ லைஃப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேமரா சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 to 5 years தான் வருதுங்க, 7 to 10 years தான் வருதுங்க அப்படின்னு வந்து நிறைய மக்கள் எங்ககிட்டயே வந்து சொல்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுனா, ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன், இன்னொரு வெண்டார் வந்து ஒரு 90 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, இன்னொரு வெண்டார் வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் பண்ணலாம். அதை தாண்டி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்னால சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ சர்வீஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம வந்து பண்ணிடவே கூடாது. ஸோ கரெக்டான பிராண்டை சூஸ் பண்ணுறது, அதை விட கரெக்டான வெண்டார் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 13 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அண்ட் தென் வந்து நம்ம கம்பெனிஸ் பொறுத்தளவுக்கு 4000+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலே என்னங்க வேணும்? இது வரைக்கும் எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ப்ராடக்டை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் பொறுத்தளவுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிளைண்ட் ஸ்பாட் வந்து எங்கேயுமே வராத மாதிரி சிசிடிவி கேமரா லே அவுட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராவோட வியூ இன்னொரு கேமராவில் விழுற மாதிரி நம்ம சிசிடிவி பிளேஸ் பண்ணோன்னா மோஸ்ட்லி வந்து பிளைண்ட் ஸ்பாட்டே வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் ரைட் பிராண்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி பிளேஸ் பண்ணுறதுல மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டலேஷன் சூப்பராக இருக்குங்க. ப்ராடக்டை சூஸ் பண்ணியாச்சு, இன்ஸ்டலேஷனும் பண்ணியாச்சு. சரி, இதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று 3 சொல்ல போகிறாங்க. ஸோ பீரியாடிக் மெயின்டெனன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எவ்ரி 3 months அல்லது 6 months ஒன்ஸு சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாதுன்னு உங்கள் அட்வைஸரை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், அல்லது நீங்களே செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பாஸ்வேர்ட்ஸ் வந்து எவ்ரி 3 months அல்லது மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும். யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, முக்கியமாக உங்களோட வெண்டாருக்கு கூட கொடுக்கக்கூடாது. தேர்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சிசிடிவி சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு மானிட்டர் அல்லது டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் ரெக்கார்டிங் சிம்பிள் வந்து ஒன்று ரெட் கலரில் இருக்கும். அது வந்து இண்டிகேட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் தென் உங்கள் பவர் சப்ளை ரெகுலராக ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. சிசிடிவி கேமரா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். சிசிடிவி கேமராவில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம், அதோட ரெசல்யூஷன் பார்த்தோம், எப்படி லென்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், நைட் விஷன் எப்படி இருக்கும், என்னென்ன கிளாரிட்டியில் சூஸ் பண்ணலாம், ஆடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் வந்து ஸ்டோரேஜஸ், பேக்கப் இது ரிலேட்டடாக பார்த்தோம். எப்படி மொபைல் ஆக்சஸ் வந்து மேண்டேட்ரியா இல்லை தேவை இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி என்னென்ன பிராண்ட்ஸு, என்ன வாரண்டி தருவாங்க, அதை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அண்ட் தென் இன்ஸ்டலேஷன் விஷயங்களும் பார்த்தோம். இதை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது நான் பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா? ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் உங்களோட செக்யூரிட்டி அண்ட் ஆட்டோமேஷன் நீட்ஸ் ரிலேட்டடான என்ன டவுட்ஸ்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஓவர் 1/2 hour 1 hour எவ்வளோ நேரம் இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை வந்து எங்ககிட்ட
பேசி கிளியர் பண்ணிக்கலாம். எங்களோட டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகான்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து ரீச் ஆகும். இதே போல நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா இங்க தெரியக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.